பேண்ட் சர்பேஸில் போட்டாலும் இந்த சட்டை துவைக்க முடியுமாடா? நான் கட்டி காத்த என் காது ஊத்து வீடு இப்படி கிடக்கு. ஏத்தா நீங்க எல்லாம் உள்ளூரா வெளியூரா? டே போதும் போதும், நோண்டே வேணாம், போதும் போதும். என்ன உட்கார்ந்து இருக்க பொம்பளையெல்லாம் உள்ளூர, மற்ற பொம்பளை கூட ஜானியோட போயிடுச்சுங்களா, ஜானி தெளிக்க போயிடுச்சுலான்ட்டேன். இந்த ஒரு ஆத்தா ஏன் மூடி மூடி சிரிக்கிறேன்? என்ன சந்திக்காத நாரதரே கிடையாதுண்ணா. அப்படியானே? நீ என்னடா கக்கூசுக்குள்ள போன்ல பேசுற மாதிரி பேசுற? அப்படித்தானே இருக்கு. அப்படி யாரா நீ சந்திச்சிய? ஏப்பா இவனுக்கு நல்லா இருக்கு, நீ எதாச்சும் போடா, நீ வேணாம்டா. ஆல்ரவுண்டுக்காரன் உட்காந்துருக்கான் பாரு, கல்யாண வீட்டில் முட்டை கோசுனா இருக்கிற மாதிரியே. ஒழுக்கமா இருங்கடா தம்பி. தம்பி இருங்க தம்பி, அந்த போந்தா கோழியை தூக்கி போட்டு புழக்கிறதுக்கே வந்திருக்கேன் பையன். சாமியார். ஆமா, நான் வர்ற வட்டமெல்லாம் சுத்தி சுத்தி பாக்குறேன்னு நான் ஆளுகளை பார்க்கல. என்கிட்ட நாடகம் பேச வந்த ஆளு யாரும் இருக்கீங்களா? அண்ணே இருக்கா? அண்ணே அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே. நான் என்னத்த சொல்ல ஐயா, நீங்க இந்த ஊர் தானா? சரி சரி, உங்க விசிட்டிங் கார்டு இருக்காயா? உங்க விசிட்டிங் கார்டு வேணும். மெட்ராஸ் தானே இருக்கீங்க? நான் சென்னைக்கு இங்கே ஷூட்டிங் வருவீங்க, உங்களை ஒரு படத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன். படம் பூராமே நீங்க பட்டாணி வைக்கிற மாதிரி தான். கடைசியில் உங்க புட்டாணி கேன்கத்தில் பாட் பாட்டு சாமி அறிய அவ்வளோதான். நீங்க மூடிட்டு போகலாம். நீங்க 4 பேரு டேய் கணேஷ் கோயில கேஸ்ல அரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கீங்களா? வரையில முள்ளவட்டி சாத்த. தம்பி இதை எரிக்க முடியுமா? சரி சரி இருங்க போயிருங்க, போய் சண்டை வர போகுது. சாமியாரை தூக்கி உங்க மேலே அடிக்க போனேன். அப்ப வடிவேலா தம்பி நீங்க மைசட்டை கழட்டலாமே. லாங்கில் கிடக்கிற குழாயா பூரா கழட்டுங்க, நாடகம் முடிஞ்சு. திருந்த மாட்டேன், திருந்தவே மாட்டேன். நான் விடிய நான் வந்த இடம் போச்சேன். ஆடி முடிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு ஊருக்கு அடிக்கிறான் பாரு அவன். தம்பி நான் என்னை நினைச்சு சிரிக்கல, ராசவாட்டு நிலைமையை நினைச்சேன். ஆனா வெளியே வந்து ராஜாராம ரத்தவாந்தி எடுக்க போறேன். சம்போ ஒன்னே காணா. ஹலோ ஜெய், அந்த ஆபரேட்டர் எங்கப்பா? தம்பி கூட்டோப்பா, வேணாம் போங்கல்ல, தூக்கிட்டாங்களா? ஐயா விழா கமிட்டி மைக் பூரா ஆஃப் ஆயிருச்சுங்க. தம்பி நீ வாடா, சேப்பு சட்டை செட்டு உள்ளூர் தானே. ஆஹா மாடு சூப்பர் சூப்பர் சூப்பர், நொறுக்குது நொறுக்குது. ஒரு அண்டா ஒரு அண்டா. ஆஹா ஆஹா ஐயோ சூப்பர் சூப்பர். மாடு இங்க வரணுமா? ஒரு பிள்ளர்கள் மாடு சுத்துது. ஹலோ தம்பி தம்பி அப்படி தம்பி அது என்னன்னு பாரு. அந்த பெட்டி மைக்கில் ஆஃப் ஆயிடுச்சு போ. ஏன்னா நான் சொல்லணும்னு சொல்லல. தங்கச்சி தங்கச்சி எந்திரிச்சு எங்கத்தான் போற? தூக்கத்தில் நீ பாட்டு மாடுத்தவனி பஸ் ஸ்டாண்டு போயிடாத. சாமியார் வாங்க சாமி. அப்பாடா எந்த சாமி? உன்னியமோ கரிப்பேன் கண்ணை தோணுங்க. பாப்பா கணத்தவல யார் யாரி? யூரியா 2 ரூபாய்க்கு. யார் யார்கிட்ட யூரியாவா தூக்கி போட்டு ஒரு செவரொட்டி ஆத்து போடுவேன் தெரியுமா? செவரொட்டி ஏற்கனவே கூட்டம் முறை போயிருச்சு. நீ கால் எடுத்து வச்சு போட்டுவியா? அதனால படுத்த மண்டை நீ மண்டே பாரு. நம்ம மண்சட்டி கவுத்து வச்சு மண்டே வச்சிருக்கேன். ஆலை எப்படி கவத்தியா? நம்ம சிங்களக்காரங்க யாரும் இருப்பாங்க அப்படியே இருக்க. ஓ வயிற பாருவேன். எனக்கு இது கல்யாண வீட்டுல பொருள் கூட்டு வைக்கிறேன்.
தம்பி இது எனக்கு ஆண்டன் கொடுத்த பிறப்பு தம்பி மீனா மூக்காத அந்துவோம் எவனுக்கு அடிச்சனா விட்டுட்டு வெயிட் என்னை பாத்துக்க நீ நீ வெளியே இருந்துட்டு அடையாட நீ வெளியே ஆமா இப்படிப்பாங்க நாகரிகப்பட்டவன் தம்பி யாருன்னு கேட்கிறேன் நம்பியார் கிடையாது நான் அசோகன் நான் கேட்டது சொன்னது உனக்கு காதல் விழுந்துச்சா இல்லையா காதல விழுந்தா என்ன மாதிரி நடந்துக்க நான் தம்பி யாரும் கேட்டேன் உங்களை நான் அண்ணன் யாருண்டேன் நான் உங்களுக்கு அண்ணனா நான் உன தம்பியா என்னை பார்க்கும்போது யார் மாதிரி தெரிகின்றது நான் என்ன ஒரு கௌதாவுக்கு பிறந்த இல்லையா நான் இறைவனுக்கு இடிக்கிறானவன் தேவர்களுக்கு நாம் தொண்டு செய்யக்கூடியவன் நான் போத்தீஸ்ல துண்டு எடுக்கிறேன் கை தட்டலாம் தண்ணி மேல நடக்கக்கூடியவனா நான் உன்னை தூக்கி போட்டு நடக்கக்கூடியவன் தண்ணி மேல கூடு கூடு வாயக்கூடியவன் பார்த்துக்கிட்டே கை தட்டி எங்களை பார்த்தா பப்ளி பொம்மை மாதிரியே தெரியுது ரொம்ப தூக்கம் வருத கூடு விட்டு கூடு வாயக்கூடியவனா நான் உன்னை விழுத்தாட்டி போட்டு பாயுவேன் தண்ணி மேல நடக்கக்கூடியவனா நீ தண்ணீர் நடந்தா உன் கேணியில ஏறி நடக்கும் தம்பி விளையாட்டுத்தனமான வச்சு கிளட்டுத்தனமான மேல தட்டு எருவு மாடு தொழில் மாதிரியே இருக்கு அளவுனா 2 மூலமா ஹலோ ஹலோ தம்பி அதெல்லாம் சரியாக இருக்குது நீங்க யாருன்னு கேட்டேன் நீங்க யார் நான் கேட்டேன் இனி பார்க்க தெரியலையா தெரியலையா நாரதர் பக்ரிசியாப்பட்டவனா என்ன சொல்ல வரேன் நாரதர் பக்ரிசின்னு சொன்னேன் தெரியலையா ஆகா இது யாரியாது தண்ணி வண்டி வந்துருச்சு காங்கட்டு வண்டி வந்துருச்சு ஆளு ஊரா இருக்காங்க நீ என்னடா வேலை பாக்குற இது ஐயா யாரியாது காங்கட்டு போற ஊரா அங்க நின்றுகிட்டு இருக்காங்க வேலையை கட்டுக்கிட்டு காங்கட்டு வண்டி நிக்குது தும்பிட்டு கூட வந்து இறங்கிட்டு நம்ம கொண்டு வந்து துடுப்பாடிக்கிட்டு நீ யாரியா நீ தண்ணி குடிக்கிற ஐயா இவ்வளவு பெரிய ஆளு அழகா நிக்கிற போது இவன் தண்ணி வண்டி நிக்கிற முட்டா போயில இல்ல நானும் மாட்டு தண்ணி எல்லாம் கேட்டேன் அந்த போயில கிடையாது நான் சொன்னது முட்டா பயலே அப்பனே நீங்களும் யாரு இந்த ஒரு வண்டை இருக்குதா அதை விட அது ஒரு வண்டை எங்கடா சேர்ந்தீங்க உங்களை எப்படா ஆண்டவன் சேர்த்தான்னு தெரியலடா இறைவனுக்கு தான் பத்தி சொல்லணும் உசுறு பிச்சை தர்றேன் எதுக்கு அதற்கு இவனை வைக்கிறாய் என்னுடைய பெயர் ஒரு ஆறுதல் பக்தி செய்யப்பட்டவனா ஆமையா நானே தான் எங்க அப்பா மன்னிச்சுக்கிட்டாங்க சாமி மன்னிச்சுக்காங்க எங்க அப்பா படிப்படியா சொல்லியிருப்பாங்க நம்மளை பத்தி சாமி நாரதரை பார்த்தா அவர் வாயில இருக்காத வாயில விழுகாதுன்னு சொல்லி பாரு வாயில இருக்கிறதுக்கு என்ன கக்கூசா அப்படின்னு சொன்னது பரவாயில்ல அதுக்கு கைக்கூசாங்க அடிச்சுக்கிட்டு மணி கொட்ட ஓடிச்சு நீ டிக்கெட்லாம் பேசாத எடுத்து சொல்லிட்டேன் தம்பிங்க வாத அடங்கிட்டு பேசுறா அவங்க வாத அவர் உங்களுக்கு சொந்தக்காரர் தான் யாரு இந்த அவரு கூட நீளமா இருக்குமே யாயா அந்த பச்சை புள்ளைய அடிக்கிற உடம்பெல்லாம் நீளமா இருக்குமே என் பாட்டை மறந்தா கூட சொல்லிக்கிறேன் நீங்க ஆமையா அவர் ஏன் இதை போட்டு அமைக்கிட்டு கிடக்காரு எதை போட்டு அமைக்கிட்டு கிடக்காரு அடிக்கிறதே பச்சை பிள்ளைய தண்ணியை போட்டு அமைக்கிட்டு கிடக்காரு எப்படா அவர் எழுந்தாலும் தண்ணி அழிந்து உலக மக்களும் அழிந்துடுவார் சொல்லி திருப்பார் கடலில் வாசிக்கின்ற பாம்பை படுக்கையாக்கி படுக்கையை பாக்கி உட்காந்துருக்காரு தம்பி இங்க வாங்க தம்பி பாம்பு மேல படுத்திருக்காரு ஆமா ஆமா நீ அடிச்சது வேற தப்பு பாம்பு வந்துட்டா தண்ணி ஐயோ யாருடா அந்த பயில அடிக்கிற பாவம்யா ஆமையா 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 ஆமா ஆமையா ஆமா கிடையாது ஆமையா பண்ண எப்படின்னா என் நந்தகப்பட்டன் எழுந்தால் பாம்பு எழுந்திருக்கும் பாம்பு எழுந்தால் தண்ணி கொந்திருக்கும் பாம்பு எந்திரிக்கும் தண்ணி வந்துடும் தண்ணி வந்துடும் என்னுடைய பெயர் நாரதர் மகரிஷின்னு சொன்னேன் நாரதர் மகரிஷி நான் யார் தெரியுமா இறைவனுடைய பெரிய ஆள் இறைவன் செல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அணியன் செல்லக்கூடியவன் கூடு விட்டு கூடு வாய் வருகிறான் நாங்க வீடு விட்டு வீடு வாய்வா நாங்க தண்ணி மேல நடக்கக்கூடியவன் நான் தண்ணில நடப்பஞ்ச ஆமா ஆமா நடப்பஞ்ச நீங்க தண்ணிலே நடப்பஞ்ச ஆமா 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 நீயே அடிச்சுக்கிட்டு இருக்க ஐயா பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்காத ஐயா சின்ன பிள்ளையாவே அப்ப நீங்க தான் இந்த சாவி திருட்ட போட என்னது என்னது நீங்க தான் இந்த சாவி திருட்ட போட ஆமையா 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 அப்ப அந்த அம்மா புருஷன் இல்ல நான் போனத யாருமே இல்ல
ஆமா ஓய்வு அடிச்சவன் எவ்வளவுதான் தாக்குவேன். அவனை பார்த்தாலே எனக்கு நம்மன்னு கையை அரிக்குது. தம்பி நீங்க வாங்க. நீங்க ஏன்ட்ட பேசியா? தம்பி நீங்க வாங்க தம்பி. தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகவில்லை. ஏன்? நீங்க வாயா, நீங்க வாயா. கல்யாணம் ஆகலை. ஆகவில்லை ஆகவில்லை. கொஞ்சம் கூட இல்ல கொஞ்சம் கூட கிடையாது கிடையாதுயா கிடையாதுயா. கொஞ்சம் கூட கல்யாணம் ஆகலையா? ஆசை கிடையாது. அப்ப தோசை வாங்கி சாப்பிட வேண்டியதானே? கிடையாதுயா, ஆசை கிடையாது. தோசையா? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, 3 ஆசைகள் முற்றும் திறந்தவன். மண் கிடையாது. பெண் அதுவும் இல்ல. அதுவும் கிடையாது. என்ன வயிற்றுக்கு உள்ள மாதிரியா சுயநலவாதி. நான் ஒரு பொதுநலவாதி. ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடியவன். அதர்மத்தை அடித்து தர்மத்தில் நாட்டக்கூடியவன். வாங்க தம்பி. அவன் வாங்க. கிடையாது 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 கிடையாது. ஒரு நேரத்தில் இருந்தது. ஒரு காலத்துக்கு ஒரு நேரத்தில் இருந்தது. நீங்க யாராச்சும் போனீங்கன்னு சொன்னா நிறைய பேர்த்து போயிருக்கேன். நான் தான் போனது. அப்புறம் எத்தனையோ உங்கள்கிட்ட போனீங்க? அகழி கிட்ட போயிருக்கிறேன். அகழி கிட்ட போயிருக்கிறேன். கௌதமரசி மனைவி ஊர்வசி போயிருக்கேன். மேனகை, துளோத்தமை, ரம்பா ரம்பா கிடையாது ரம்பா ரம்பா சொல்ல ரம்பா. அது மட்டுமா? அது மட்டுமா? பெருசா சிறுசாக்கு வேணாம். பெருசா சிறுசாக்குவேன். சிறுச பெருசாக்குவேன். கேளியா கேளியா கேளியா. பெருசா சிறுசாக்க. ஆமா சரி 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 சரி. இல்ல சிறுசா பெருசாக்க. ஆமா நீங்க நல்லா இருக்கணும். வந்துருச்சு அவனுக்கு ஆட்டம். வாயினடா பண்ணி பீதி காலி ஆயிட்டேன். சரி சிறுச பெருசாக்க முடியல. ஆமா 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 ஆமா. எனக்கு ரொம்ப நாளா ஐயா ஆரிக்காங்க. நான் ஆடுனா நீ பிடிச்சிருவ. நீ ஆடுனா நான் பிடிக்க முடியாது. தெரிச்சு போவோம். போவாருங்க சாமி படகு நிக்காது. சொல்லுங்க சொல்லுங்க. விபதி எதுல இருந்து எடுத்த? தூக்கு பையில இருந்து எடுத்த. சொல்லுங்க சொல்லுங்க. திருச்ச பெருசாக்க உண்டு. எனக்கு ரொம்ப நாளா அவன் கிடைக்க லூசு பையன். சரி வாங்க. சிறுசு பெரிய டைட்டு பையன். சிறுசா பெருசா கொஞ்சம் ஆமா ஆமா. ஏதோ மனச்சீக்குல பேசிட்டேன். சரி சாரி சீக்கு. கேட்கதான் விடுங்களே பாவம். பொண்டாடிக்கு எனக்கு ரொம்ப நாளா சண்டையா வந்துச்சு. சண்டால சண்டால இங்க வாயா 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 வாயா. என்னையா பிரச்சனை உங்களுக்கு? இந்த சிறுசா பெருசாக்க உண்டு. ஆமா ஆமாயா ஆமாயா ஆமாயா. எனக்கு சிறுசாவே உங்க அப்பா வேறு முருமதேவன். இல்லையா நொக்கோல ஒளி சொல்லுமா கிடைச்சியாங்க. ஆமா ஆமா. உங்க அப்பா மாதிரி மனுஷனை பார்க்கவே முடியும். ஓவியவன் ஆள் இல்லையா? ஆனா மார்க்கெட்டுக்கு தரம் பார்ப்பேன். மார்க்கெட்ல பாப்பியா? மார்க்கெட்டுக்கு அவரும் வந்துருவாரு, நானும் வந்துருவேன். நீ எந்த பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்கிற? அத்தை பழக வைக்கிறாரு உங்க அப்பா. சண்டால சண்டாலம் நாக்கறுத்து நெருப்புல போட 4 யோனி 7 தொட்டன் 84 ஜீவரசியம் படைக்கூடிய தந்தேகப்பட்ட பிரமதேவன். 4 யோனி. ஐயோ நாராயணா நாராயணா. 4 யோனி 7 தொட்டன் 84 ஜீவரசியம் படைக்கூடிய தந்தேகப்பட்டவன் பிரமதேவன். இந்த உலகத்தில் ஜீவரசி அனைத்து படைக்கும் தந்தேகப்பட்டவன் உங்க அப்பா. ஆமா உங்க அப்பா படம் என்ன வளைக்கிறாரு? இந்த உலகத்தில் ஜீவரசி அனைத்தையும் படிக்க உற்பத்தி பண்ணக்கூடியவன். உங்க அப்பா வேறு பர்மா. பிரம்மதேவன். பர்மா கிடையாது பிரம்மதேவன். அம்மா உங்க அம்மா கலைவாணி. வெள்ளை கலைப்படுத்தி வெள்ளை படி விட்டு வெள்ளை அரியாசத்தில் வீட்டுக்குரிய தாயாகப்பட்டவள். கல்விக்கு அதிபதி தாங்கள் பேசக்கூடிய நாவலிருந்து கல்வி அள்ளி தந்து கொண்டிருக்கிறாள். களவாணியா? இல்ல மொல்ல மாதிரி மையம் போட.
என்னங்க ஆள் கோமனா பேசிட்டு இருக்கீங்க? ஏயா வாய்க்கு வந்தா வார்த்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, சொல்லலாம் ஐயா அப்படி. என் தந்தாகப்பட்டவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இந்த உலகத்துறை ஜீவரசி அனைத்தையும் சிருஷ்டிக்கப்பட்டவன், அனைத்தையும் உற்பத்தி பண்ணக்கூடியவன் தெரியுமா? என் தந்தாகப்பட்டவன் இல்லை எழுந்த உலகமே விருத்தி செய்ய முடியாது. கல்யாணம் ஆகவில்லை. ஏன் விட்டு வச்சிருக்கியா? லட்ட தகத்தி எடுத்து எல்லாம் நீங்க வாய கலர் தான் நான் ஏதாவது பேசிடுவேன். வாய கலருக்கு என்ன குப்பட்டாங்க? வேண்டாடு விட்டு வச்சிருக்கிறியா? ஒரு நேரத்தில் எத்தனை கொண்டாட்டி எனக்கு? 52 கொண்டாட்டி எனக்கு. கொண்டாட்டி குழந்தை எத்தனை கேட்டியா? 60 பிள்ளைகளை பெற்றெடுத்து விதுக்கி எடுக்கிறதா? 60 பிள்ளையா? ஆமா. 60 பிள்ளைய எங்கன படுத்துக்கிட்டு பால் கொடுத்த? பார்க்கிற பார்வையிலே கருத்தருக்கை ஆற்றல் பெற்றவன், பார்த்தாலே உற்பத்தி பண்ணக்கூடியவன். நீங்க என்னுடைய 60 குழந்தைகளும் இந்த உலகத்திற்கு தமிழ் வருடங்களாக திகழகட்டும் என்று சமர்ப்பணம் செய்து வச்சிருக்கிறேன். சரி சாமி, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். உங்களுடைய பெயரு? அப்பா பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. அப்பா வந்து பேர் வைக்கும் போதுதான், ஐயாவை கூப்பிடும் போதுதான் தாத்தா இறந்தது. தாத்தாவோட கோயிலுக்கு போகும்போதுதான், கோயில் அன்னைக்கு மரம் விழுந்ததுனாலதான் வேலுச்சாமி அங்கே போய் மரத்தை வெட்டும் போதுதான் அவன் வெள்ளச்சாமிக்கு சண்டை வந்தது. இரியா, நான் என்ன கேட்டேன் தெரியுமா? இரியான்னு சொல்லும் போதுதான் அவன் இருளாய் கொண்டாடி தூக்கி போட்டு அடிச்சது. உன் பேர் என்னன்னு கேட்டேன். அதட்டும் போதே செம்புரி ஆடை அத்துட்டு போனது. உன்னுடைய பெயர் என்னையா? பேருதான். அப்பா வந்து ஆரம்பத்துல வந்து கோயந்தசாமின்னு வைக்கலாம்னு ஐயா சொன்னார். அப்ப ரங்கசாமி, அப்பதான் பொண்ணுச்சாமின்னு வைக்க போகும்போது நம்பிராஜன் பேரை வைக்கிறதுக்கு சரியா லூசா கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நாங்க இது வரைக்கும் ஒரு 80 பேர்த்த லூஸ் ஆக்கி விட்டுருக்கோம். உடம்பு ஒரு மாதிரியா சிலுக்குது, வேர்க்குது. லூஸ் ஆக்கியோ எதுக்கு? என்னையவா? எங்க அப்பா வேற பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பா வேற நம்பிராஜன். அம்மா பேரு? அம்மா வந்து வெந்திருந்த மாட்டேன் ப்ரோ. அவளுக்கு செய்யணும்னு ஆசை. சாமியார் எந்த ஆசையிலையும் சொல்றாலும் எதுக்கு இப்படி மஞ்சு ஓட்டு மாடு மாதிரி ஓடுறேன்? எங்க அப்பா வேறு, அம்மா வேறு நங்கை மோகினி. நங்கை மோகினி. என் பேரு வீரத்தேவன், கில்ல வேலை. இந்த இடத்துல நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? உன்னை வேலை பார்க்கலாம். ஆயுத வர வார்த்தையில என்ன புடுங்குறோம். நல்லா புடுங்குங்க. எனக்கு உள்ள கலையை புடுங்குற தப்பா சொல்லியாவே. களை எடுப்பது கிராமவாசிகள் வந்து புடுங்குன்னு சொல்லுவாங்க. ஆமா. இப்ப களை எடுக்கிறீங்க. யார் யார் களை எடுப்பது? என் தங்கச்சி வள்ளி. அடுத்த பெண்மகள் யாழ். நல்லா அழகா இருக்குமா? நீங்க என்ன செய்றீங்க? எனக்கு உதவி செய்யுங்க. அழகா இருந்தா அழகா இல்லைன்னா இல்லையா? பார்த்துட்டு செய்யலாம்னா சொன்னீங்க. இல்லையா? நான் ஒரு முடிவில் அகப்பட்டவன், எதுவெல்லாம் செய்யக்கூடிய சக்தி பெற்றவனா. பார்த்துட்டு ஏதாவது செஞ்சவனா உங்களுக்கு என்ன நீண்ட காலத்துக்கு நல்லா நீ கூட எந்த நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தில் வாழலாம்னா தலையை உள்ள எடுத்துருந்தாங்களே. அந்த பாடி எதுவும் செஞ்சிடாதீங்க. என்ன ஒரு 150 நாடத்துக்கு வேணும். நீ அடிச்சு கொண்டு வர சட்டான்னு அடிச்சு அனியா பண்றீங்க. சரி, அந்த பெண்களை அழைச்சது கண்ணே, அது கட்டவும் நாடாமடா போடா. அண்ணே, சாமியார் அந்த பிள்ளைய கூட்டி விட சொல்றாரு. என்ன அன்னைக்கு தான் நம்மளுக்கு நல்ல தொழில் கிடந்திருக்கு. செய்தி சொல்லி அவனிகள் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான், குங்குமத்தனை தீன வச்ச கிண்ணவர் மன்னவருதான். ஒரே ஒரு உத்தமரே வீரவாடி தேர் போல மாமே மனசு தந்தான் மாமாவே நீ வேணும். ஏழு ஏழு ஜென்மந்தான் அடியில சரி சொல்லி அவனுக்கு
வந்தேன். இவளை கீழே பார்த்தா நான் எப்படி போனை பிடிச்சு அடிக்க போறேன் பாரு. நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கு. எதுக்கு கூப்பிட்டீங்க? அதுக்கு நான் எதுக்கு ரெண்டு பேரும் பேக்கில் இருக்க 2 ரூபாய் எடுத்து மார்த்தாவணி ஓடி இல்ல பாஸ் உங்க துணி எடுக்கடா எதுக்கு கூப்பிட்டீங்க? இருடி குண்டானி அத்தி மார்த்தவன் வந்து பிச்சை ஓடுறதுக்கு வந்துட்டானே ஒருத்தன். அந்த 1 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. இந்த 1 ரூபாய்க்கு தான் நடிச்சானா சாமி. காரணம் என்னவோ நாரத மகரிஷி எங்க இருக்கிறார்? அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதம் வாங்க. இந்த கம்பு கூட்ட தூக்கிட்டு வர்றான். ஐயா சாமியை கூப்பிடுங்க, பிள்ளையார கூட்டு வந்திருக்கீங்க. நீ பொத்துத்தான். அவர் என்னமோ சொல்ல வந்தாரு மாமா. அவர் சொல்ல வந்ததா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி இருங்க, அவர் என்னமோ சொல்ல வராரு. இருங்க, அவர் என்னமோ சொல்ல வராரு. தங்கச்சி சும்மா நிக்காதீங்க. நான் சொல்ல மாட்டேன். வரி தெரியாட்ட வர்றா. பேன் என்னமோ சொன்னாரு. என்ன பேன்னு சொன்னாரு? என் நகைச்சி இருக்குங்க பின்னாடி போவோம். உனக்கு என்னப்பா? ஆடிப்பாடி வரவேற்றது அகமகதி காவாடி பயிரலா. கம்பெடுத்து வந்த சிங்க யாரு? இந்த கண்ணனுக்கு தம்பி இவன் கேளு. குச்சு 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 சாப்பிட்டு போயிட்டாமலையா? ஐயோ மாமா, சின்ன ராசாவே செத்து போட்டேன். அடிக்குது சாம்பு 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 சாம்பு. ஐயோ எல்லாம் மெண்டலா இருக்கு. கண்ணுக்குள் ஊருவா இல்லையோவா கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா? கை குட்டை காது நடிகம் எழுதிய வருடா. நான் விடவில்லை தொடவில்லை, இன்னும் விட இன்னும் வரவில்லை. ஐயர் வந்து சொல்லியது வார்த்தை வருமா? ஐயர் வந்து சொல்லியது வார்த்தை வருமா? கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா?
இங்க வா. என்ன இங்க வா. இங்க வாமா. இந்த பாட்டை பாடு. இங்க வாமா. உள்ள வரைக்கும் விரைச்சிட்டாவ. அண்ணா பாட்டை மாத்திர பெரியண்ணே பெரியண்ணா ஆத்தா அண்ணா பெரியண்ணே சின்னண்ணே எல்லா அண்ணனும் சேர்ந்து வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? வந்துட்டாருமா. யாரு? பால் பாயிட்டு போடுறது. பால் பாக்கெட் போடுறவரா? இங்க எதுக்கு வந்தாரு பால் பாக்கெட் போடுறதுக்கு? அவனை மட்டும் அண்ணன் கூப்பிடுங்க. ஏன் நீங்க எனக்கு பெரிய அண்ணன் தானே? ஆள் சூப்பரா இருக்க. ஏய் சூப்பரா இருந்தா அண்ணனை கூப்பிடாம என்னையா கூப்பிடுறது? நான் உன் தங்கச்சி தானே, எரும மாடு. நீ என்ன கூட பிறந்த குடல் வந்து வச்சு அதுக்கு உன்னை எப்படி கூப்பிடுறது? ஒரே மாத்தியாச்சு. சித்தப்பான கூப்பிடுவா? தாத்தா அவன் தான் உனக்கு அண்ணன். நீங்க? அவன் எனக்கு மச்சான். அட பாவியலா. அப்ப நான் என்ன பண்ண உங்களுக்கு? பெரியம்மா. என்ன அண்ணன் போய் இப்படி எல்லாம் சொல்றாரு? நீ என்ன இப்படி பண்ற? மானு கட்டுவே மான் கட்டுவே. சரி என்ன அழைத்தார் காரணம் சொல்லுங்க. நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். தெய்வலகவாசி பிரம்மான் புத்திர கலைவாணின் மைந்தன். பார்த்தீர்களா? பேசினீர்களா? பேசினேன். பாலப்பழம் கொடுத்தாரா? பெரிய அது என்னமா பிசைஞ்சு வச்சிருக்காரு. சரியா போச்சு. எங்க இருந்து வந்தாரு? விளைகிறது பூமி விளைகிறது உனக்கேன்னு வரி கட்ட வேண்டும். போராடுவோம். ஏய் என்ன உன் வாயில வந்ததெல்லாம் வசனம் சொல்லிக்கிட்டு இருக்க? யாருக்கு வரி கட்ட போற? தூக்க வரத்துல பிறத்திக்கிட்டு இருக்கியா பக்கி? அழைங்கள் பார்ப்போம். சாம்பு பாம்பா சாமி ஐயா நீ என்ன இப்படி வந்துட்டு இருக்க? என்ன பின்னாடி போங்க. ஐயா டேய் பின்னா வாங்கடா. டேய் பின்னா வாங்க. டேய் பின்னா போங்க. பின்னா போங்க. நீங்க பின்னா போ. பின்னா போ. செய்ய இப்படி இருந்தா எப்படி நான் வரவேற்பு கொடுக்கறது? நல்லா நீங்க நடுப்புற இல்லைங்க. நீங்க அப்படி பயப்படுறீங்க ஏங்க? நீங்க ஏங்க அவங்கள பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்குங்க அவங்கள பாக்குறீங்க? என்னது என்ன அவர்கிட்ட போய் விளையாண்டுகிட்டு இருக்கீங்க? வந்தவர் வரவேற்பது எங்களது குலப்பண்பு. அதனால் தங்களுக்கு கொடுக்க வரவேற்பு எப்படி என்றார் தலைவா தவப்புதமா வருகவே உந்த தாமரை தாழ் பணித்து வாழ்கவே தலைவா தவப்புதமா வருகவே உந்த தாமரை தாழ் பணித்து வாழ்கவே நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே நிறைவாக குணம் கொண்ட அருள்வெல்லமே நெடுங்காலமாய் வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி நீடிலாது ஆறுவல்வா ஈரழே ஈரல் உலகிலும் தலைவா தவ புதல்வா வருகவே உங்கள் தாமரை தாழ் அவங்க தான் சுத்தணும். அப்படி சொல்லு சொல்லு சொல்லு. அத்தா நீங்க ஏன் சுத்துறீங்க? சாமியார் இப்படி தான் நிக்கணும். நீ ஆயத்தை சொல்லுங்க அத்தா. இங்க வணங்குறதெல்லாம் சொல்லுங்க இல்லாத இல்லையா? வணங்குறதெல்லாம் போதும்யா. நீங்க நீங்க இப்படி நில்லுங்கள். நாங்கள் பத்தி வருகிறோம். போதும்டா. உள்ள போகிற நல்லா இருக்கீங்க. தலைவா தவ புதல்வா நீங்க சரியா நிக்கிற வரைக்கும் நான் சுத்திட்டே தான் இருப்பேன். நீங்க எப்போ சரியா நிக்கிறீங்களோ அப்பதான் சுத்தறதுக்கு பார்ப்போம். தலைவா தவ புதல்வா வருகவே உங்கள் நடந்து சுத்துறீங்களா? நீ சுத்தலாம் வேண்டாம். பாடு எழுதலாம் போதும். சாமியார் நின்று ஆசி வழங்கணும். உனக்கு என்ன மஞ்சு ஓட்டு மாடு மாதிரி வருது? டேய் மாடுதான் பின்னாடி தொட்டா வளர்க்கணும். அதையும் நீங்க ஒரு தடவை உன் கப்பலிக்குள்ள கை விடாம வாயை மூடிக்கிட்டு போறேன். டேய் நல்லா இருக்கும். போங்க. அட நீங்க அதை இருமா. இருங்க வழிநாயகா. அப்படியே இழுத்து உள்ள விடுங்கடா அவனை.
ஏன் இப்படி பண்றீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு? நான் வீட்டுக்கு போனேன். யார் சுத்தனு? ஏன் இப்படி எல்லாத்தையும் அவுத்து பிடிச்சிட்டு வந்திருக்க? அப்ப நான் போகணும். என்னங்க என்னது? நான் போகணும் போனேன். அங்க ஒத்தையில இருக்க பயமா இருந்துச்சு. இவரை கூட்டு போறியா? நீங்க வர்றீங்களா? ஏய். தலைவா தவ புதல்வா வருகவே உண்டு தாமரை தாழ்வு நீங்க என்ன எங்களை சுத்தி சுத்தி நீங்க வர்றீங்க? தங்கச்சி அண்ணா சாமிக்கு வந்து நல்லா மரியாதை கொடுக்கணும். நான் சொல்லவே பிடிக்கும் அவன் ஆமையவே பிடிச்சிட்டான். சரி, ஏதாவது சிரிக்கிறீங்களா? அதாவது பரவாயில்ல.